நண்பன் சிவாஜிமே படத்தை எடுத்துட்டு பிரம்மாண்டம் மட்டும் இருந்தா படம் ஓடின்றா கதையில ரொம்ப சொதப்பிச்சு. ஒரு இன்னமும் 4 மணி படம் 4 5 படம் பார்த்த மாதிரி இருக்கு. புஷ்பா 2 எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. சங்கர் படம் இல்ல ப்ரோ, தெலுங்கு படம். தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து செட் ஆகும். தமிழ் ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிச்சா நல்லா இருக்கும். எந்திரனே திரும்பி வச்சாலும் நம்ம ஏதோ ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காப்ல பிரைட் ஆஃப் இந்தியன் சினிமா ராஜமௌலி அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சங்கடமா இருந்தது. இன்னும் என்ன அப்படின்னா விஷுவல் தான் நல்லா மெயின். அவர் பொறுத்த வரைக்கும் சங்கரை பொறுத்த வரைக்கும் விஷுவல் தான் மெயின். விஷுவல், அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த தூப் சாங்லாம் நல்லா பயங்கரமா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸா எல்லாமே ஓகேண்ணே. இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீம்புக்குன்னு சங்கர்னா செலவு பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணனாலதான் இவ்வளவு செலவு. அதான் பிரதர் இருக்கு. தேவையில்லாத சீன்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கோம். சங்கர் படம் பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருக்கு? சங்கர் படம்னாலே திரும்பினாலே பிரம்மாண்டம் தான். அதுக்கு ஒரு குறை கூட கிடையாது. ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல்ல கொண்டு போயிருக்கலாம். தேவையில்லாம ஐபிஎஸ் ஐஏஎஸ் சிஎம் அப்படி ஒரே ஆள் எல்லாத்தையும் நினைச்ச இடத்துல மாத்த முடியும். அதுதான் கொஞ்சம் லாஜிக். ஹீரோ நடிப்பு எப்படி இருக்கு? அவர் கேரக்டர் எல்லாருமே கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. லாஜிக் மட்டும் தான். ஓகே, எப்படி இருந்துச்சு படம்? அது நண்பன் சிவாஜிமே படத்தை எடுத்துட்டு பிரம்மாண்டம் மட்டும் இருந்தா படம் ஓடின்றா கதையில ரொம்ப சொதப்பிச்சு. ஒரு இன்னமும் 4 மணி படம் 4 5 படம் பார்த்த மாதிரி இருக்கு. புஷ்பா 2 எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. படத்துல மெயினா சொல்லியிருந்தாங்க அவர் இந்தியன் 2ல இருந்து ஆரம்பிச்சா இந்த கரப்ஷன் எலெக்ஷன் என்ன மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. பிரம்மாண்டம் காமிச்சா படம் ஓடிடும். அந்த மைண்ட் வந்து ஸ்டோரியில 0.0% சுத்த சொதப்பல் படம். நல்லா இல்ல. பாடல்கள் எப்படி இருக்கு? அது நமக்கு தெலுங்கு சைடு தெலுங்கு மசாலா போகுது. நமக்கு செட் ஆகாது. மேக்கிங் எப்படி? விசாரணை இது விடுதலை 2வா அது உண்மையில மேக்கிங் சூப்பர் மேக்கிங். அந்த மாதிரி படம் தான் பார்க்கலாம். எக்ஸ்டே சூர்யா மட்டும் தனியா படத்தை கொண்டு போற மாதிரி இருக்கு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. மாநாடால ஒர்க் அவுட் ஆகல. சங்கர் படம் இல்ல ப்ரோ, தெலுங்கு படம். தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து செட் ஆகும். தமிழ் ஆடியன்ஸ் பிரம்மாண்டம் கதையை சொதப்பி பண்ணி செட் ஆகல. நல்லா இல்ல படம். தெலுங்கு மசாலா பண்ணாங்க. செட் ஆகுது. உங்களுக்கு செட் ஆகாது. ஃபுல்லா வந்து பக்கா கமர்ஷியல் பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இந்த படம் பாக்குறீங்க? சங்கர் படம்னால பிரம்மாண்டம் இருக்கா? இந்த படம் பாக்குறப்ப எப்படி இருந்தது? பிரம்மாண்டமா இருக்கு. பாடல்கள் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. பொலிட்டிக்கல் இது பொலிட்டிக்கல் இது சண்டை காட்சிகள் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. பாடல்களா நல்லா இருந்தது. சரி. ஆக்சுவலி இந்த படம் எப்படி இருந்தது? மொக்க படமா? எதனால அப்படி சொல்றீங்க? ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்கு படம். எப்படி இருந்து படத்துல மெயினா சொல்லியிருந்தாங்கப்பா, அரசியலை பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்து இந்த காலத்து வரையும் அதே தான் சொல்றாங்க படத்துல. புதுசா ஒண்ணும் இல்ல. எதிர்பார்க்கல, வந்தோம் அப்படியே போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. சங்கர் படம் சங்கர் படம் மாதிரி இல்ல, தெலுங்கு படம் மாதிரி இருக்கு. தெலுங்கு படம் மாதிரி சங்கர் சாயில் கொஞ்சம் கூட இல்ல. படத்துல வந்து மெயினா எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? சங்கர் படத்துல ஒரு முக்கியமான அரசியல் பத்தி தான். அதாவது இந்த லஞ்சம், அதே திருப்பி அந்த லஞ்சம் அதுக்குள்ளேயே திருப்பி டிராவல் ஆகிற மாதிரியே இருக்கு. சங்கர் படத்துல பிரம்மாண்டம் இருக்கும். இதுல எப்படி இருந்தது? பிரம்மாண்டம்லாம் குறைச்சல் இல்ல. ஆனா இப்ப பிரம்மாண்டம் யாரும் பார்க்க தயாரா இல்ல. பாடல்கள் எப்படி இருந்தது? சுமார் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருந்தது படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப போரு, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. மேக்கிங்ல எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாரு? மேக்கிங்லாம் பக்காவா பண்ணியிருந்தாரு. படம் எப்படி இருக்கு? அதுனா அவர் வந்து இன்னும் நம்ம ஜென்டில்மேன் பீரியட்லயே இருக்காப்ல. அதுல இருந்து அவர் இன்னும் மீண்டு வரலன்னு நினைக்கிறேன். அந்த கரப்ஷனு இந்தியன் 3ல இருந்தே அவர் அப்படிதான், இந்தியன் 2ல இருந்தே அப்படிதான். கரப்ஷனு அது இதுன்னு அப்படியே இருக்காப்ல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிச்சா நல்லா இருக்கும். எந்திரனே திரும்பி வச்சாலும் நம்ம ஏதோ ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காப்ல பிரைட் ஆஃப் இந்தியன் சினிமா ராஜமௌலி அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சங்கடமா இருந்தது. இன்னும் என்ன அப்படின்னா விஷுவல் தான் நல்லா மெயின். அவர் பொறுத்த வரைக்கும் சங்கரை பொறுத்த வரைக்கும் விஷுவல் தான் மெயின். விஷுவல், அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த தூப் சாங்லாம் நல்லா பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு பாட்டு மட்டும் படத்துல வரலன்ற ஒரு வருத்தம். அண்ட் எஸ்ஜே சூர்யா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது வந்து அவர் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. அது இந்த மார்க்காண்டினி நடிச்ச மாதிரி அந்த விறுவிறு டைலாக் பேசுறது, கொஞ்சம் ஆங்கர் ஆகி பேசுறது, பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. பட் செகண்ட் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக், அது ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆனா வந்து ஒரு மணி நேரம் நல்லா போர் அடிக்காம போச்சு. பாடல் தான் சொல்றேன். ஓப்பனிங் சாங் நல்லா இருக்கும். ராமச்சா சாங் நல்லா இருந்துச்சு. அது போக தூப்னு ஒரு சாங் வரும். அந்த சாங் வந்து விஷுவலைஸ் நல்லா இருந்துச்சு. விஷுவல் தான் சங்கரை பொறுத்த வரைக்கும் விஷுவல் தான் படம். ஹீரோ நடிப்பு எப்படி இருந்தது? என்ன சொல்றது, ராம் சரணோட பிஜிஎம் தான் மாஸ். தமனோட ஐடியா நல்லா இருந்துச்சு. அன்பிரடிக்டபிள்னு ஒரு பிஜிஎம் போட்டுருப்பாங்க. அந்த பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தானே. விஷுவல் தான் மேட்ரு. சங்கர் நான் படம்னாலே விஷுவல் தான் மேட்ரு, வேற எதுவுமே கிடையாது.
எப்படி இருக்கு படம்? எப்படி படம் ஆந்திரா படமா எடுத்திருக்கான், தெலுங்கு படமா எடுத்திருக்கான், தமிழ் படம் மாதிரியே எடுக்கல. ஆந்திரா படம் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான், பாட்டு ஃபைட்டு அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஒன்றும் சொல்ற மாதிரி அவ்வளவா இல்ல படம். கடைசி படம் போக போட லாஸ்ட் டைம்ல ரொம்ப இதா இருக்குது. பரவாயில்ல, சங்கர் படம் மாதிரி இல்ல டோட்டலா. சங்கர் படம் மாதிரி ஒரு எடிட்டிங் கூட ஒன்றும் சரியில்லை. இப்படியே ஒரு ஆந்திரகாரங்க வச்சுதான் எடுத்திருக்கான் படம். தமிழ் படம் மாதிரி எடுக்கல. தேங்க்யூ. படத்துல பாடல்கள் எப்படி இருந்தது? பாடெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. பாட்டே புரிய மாட்டேங்குது. ஒன்றும் பாட்டுலாம் புரியவே இல்லை. மியூசிக்கும் சரியில்லை படத்துல. எஸ்ஜே சூர்யா தான் படத்துல ஹீரோ. நல்ல படம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க பார்வையில கேம் சேஞ்சர் எப்படி இருக்கு? கேம் சேஞ்சர் தானே சொல்றேன். இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. நார்மலா எடுத்தாலே படம் நல்ல ஹிட். கதையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. புதுசா பண்றேன்ட்டு பாட்டுக்கு இவ்வளவு செலவு எல்லாம் தேவை கிடையாது. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாவும் ரொம்ப இதாகவும் இல்ல. சங்கர் படம் பழைய ரீலே ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா கதை நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, நல்ல கமர்ஷியல் பிலிம். இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவுதான் என்னோட கருத்து. நார்மலான படம் நல்லா எடுத்திருந்தாலே நல்ல லாபம் கிடைக்கும். இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மற்றபடி கதை சூப்பர், படம் ஓகே. பாடல்கள் அப்படி இருந்தது? பாடல்கள் தான் ஏதோ ஓகே, பிஜிஎம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஆக்டிங் வைஸா எல்லாமே ஓகேண்ணே. இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீம்புக்குன்னு சங்கர்னா செலவு பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணனாலதான் இவ்வளவு செலவு. ஓகே, ரைட். உங்க பார்வையில கேம் சேஞ்சர் எப்படி இருக்கு? எப்படி இருக்குண்ணே? ஓகே, நல்லா இருக்கு. ஓகே. எப்படி இருக்கு சங்கர் படம்? நல்லா இருக்கு. படத்துல மெயின் எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? அரசியல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்ததுங்களா? இப்ப சங்கர் படம்னா பிரம்மாண்டா இருக்கு. இந்த படத்துல எப்படி இருந்தது? அப்படிதான் இருந்துச்சு. படத்துல மெயின் எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? அரசியல் தான். நல்லா இருந்துச்சு. இப்ப சங்கர் படத்துல ஒவ்வொரு படத்துல ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த படத்துல அப்படி என்ன இருக்கு? அப்படி இல்ல, எனக்கு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாப் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா இருந்தது? ரெண்டுமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்தது. ஹீரோ போரிங்காலாம் இல்ல, நல்லா இருந்தது. இப்ப ஹீரோ நடிப்பு அஞ்சலி கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அதாவது சங்கரோட இந்தியன் 2 நம்ம எதிர்பார்ப்பை விட இந்த படம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தேவைப்படுது. இப்போ அந்த அரிட்டாப்பட்டியில் நடக்கிற ஒரு விஷயம் இதுல கரெக்டா ஒரு சீன் வந்துருச்சு. கண்டிப்பா இப்போ அது தேவைப்படும். அப்படிதான். ஸோ நெக்ஸ்ட் சிஎம் யாருன்றத 2026 முடிவு பண்ண நினைக்கிறேன். தளபதி வந்தா நல்லா இருக்கும். இப்ப சங்கர் படத்துல எப்பவுமே ஒரு பிரம்மாண்டம் இல்ல அந்த பிரம்மாண்டம் அந்த மாதிரிலாம் இல்ல. சங்கரோட அந்த ஒரு இது இதுல இருந்த மாதிரி தெரியல. மற்றபடி சாங்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. தெலுங்கு ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. இது வரைக்கும் வந்த தேவரா, புஷ்பா 2 அந்த ஒஸ்ட்டை கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் பெஸ்டா தெரியும். மேக்கிங் எந்த அளவுக்கு பண்ணிருந்தாங்க? மேக்கிங் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே டிஃபரன்ஸ். இன்டர்வல்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. சண்டை காட்சியில எந்த அளவுக்கு? அதெல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மோகா பாட்டும் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அதான் மற்ற தெலுங்கு சினிமா கம்பேர் பண்றப்ப இது எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தெரிஞ்சுச்சு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. படத்துல மெயினா எது என்ன சொல்லியிருந்தாங்க? படத்துல என்ன மெசேஜ் தானே சொல்லியிருந்தாங்க. நல்ல மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது உங்க பார்வையில கேம் சேஞ்சர் படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க? எல்லா சீனுமே நல்லா தான் இருந்துச்சு சார். அரசியல் பத்தி சொன்னது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. படத்துல ஹீரோ நடிப்பு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுங்க சார். தரம் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் நடிப்பு எப்படி இருந்தது? பரவாயில்ல, அவங்க நடிப்பு நல்லா தான் இருந்துச்சு. பாடல்கள் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுங்க சார். எல்லாமே நல்லா இருந்துச்சு. படமே நல்லா இருந்துச்சு. ஓகே.